தெரிந்தவர் நீங்கள். வாழ்வின் வளமான மகிழ்ச்சியான தருணங்களை பகுதிகளை மனதிற்குள் நினைத்து நினைத்து சுகித்து மகிழ்ந்து அதை போலவே மிச்சம் இருக்கின்ற வாழ்நாளெல்லாம் அமைத்து கொள்ள மனம் நிறைய ஆசைகளையும் பாசங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வைத்து கொண்டு வாழ்ந்து வரும் எனது நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய கன்னி ராசியில் பிறந்த சகோதர சகோதரிக்கு எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு அமைந்திருக்கும் கிரகங்கள் மிக சிறப்பாக நிலையில் அமைந்துள்ளதால் இந்த வாரம் சிறப்பான வாரம். ராசி அதிபதியான புதனே 0 பவர் நீச்சம்னா என்னன்னா 0 பவர் இன்னும் இல்லை. கேதோ கடந்த 1.5 வருஷமா கேதோ உட்கார வச்சிருக்கு. கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவமானத்தையும் கேவலத்தையும் தந்து 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 பக்குவப்படுத்தும். அறிவை தந்திருக்கும், அனுபவத்தை தந்திருக்கும், உண்மையை உணர்த்திருக்கும். உண்மைதான். ஆனா அந்த உடம்பும் மனசும் இறைச்சி போயிருப்பீங்க, கருத்து போயிருப்பீங்க. ஆனால் இந்த வாரத்துல இந்த ராசியில புதன் நீச்சத்துல இருக்கு. ஆனா நவாம்ச ராசின்னு ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, அந்த நவாம்சத்துல இதே நீச்ச புதன் நவாம்சத்துல உச்சத்துல வந்து உட்கார போகுது. உச்ச புதன் ராசியில இருக்கிற கேதோட சேரதுனால ஆச்சரியப்படும்படி உங்களுடைய உடல் மாறும், கலர் மாறும், உடலுடைய பொழிவு முகப்பொழிவு அதிகரிக்கும், பார்ப்பவர்களை ஈர்க்கும் அளவுக்கு முகமும் உடலும் மாறும். இந்த வாரத்திலிருந்து பாருங்க, உங்களுக்கே ஆசையா இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கு. பச்சை கலர்ல இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாளும் மனசுல இருந்த ஆசைப்பட்ட உடைகளை எடுப்பீர்கள். குறிப்பா வந்து பச்சையும் பழுப்பும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மேல்தட்டு வர்க்கம் வாங்கி உடுத்தும் உடைகளை வாங்குவீர்கள். பச்சை கலர்ல கல் பதித்த நகை இப்படி ஏதாவது ஒண்ணு இந்த வாரத்துல கைக்கு வந்து சேரும். உங்களுடைய நீண்ட கால ஏக்கம் ஆசைகள் இந்த வாரம் பூர்த்தி அடையும். மனசுக்குள்ளார எண்ணி எண்ணி கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் அந்த கற்பனை இந்த வாரம் நிஜமாகும். குறிப்பா நண்பர்களே, 21, 22, 23, 24, 25 அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த கிழமைகளில் நல்ல காரியம் சுபகாரியம். குறிப்பா வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை அந்த திசையில அல்லது அப்படி அதுக்கு எதிராக தென்மேற்கு திசை நல்ல நண்பர்கள், நல்ல சிநேகிதர்கள், நல்ல உறவுகள், நல்ல உத்தியோகம், நல்ல வேலை, நல்ல தொழில் அமைய போகின்றது. நண்பர்களுடைய சிபாரிசு கிடைக்க போகின்றது. என்ன பங்காளிங்க, ரத்த உறவு, அண்ணன் தம்பி உறவு இவங்க தான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவாங்க, போட்டி பொறாமையில இருப்பாங்க. அடுத்தவர்கள், அந்நிய மொழி பேசுபவர்கள், அந்நிய இனத்தை சேர்ந்தவர்கள், மற்றவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும், நல்ல உதவிகள் கிடைக்கும். சிபாரிசு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு தென்கிழக்கு அல்லது தெற்கு கிழக்கு அல்லது தென்மேற்கு இந்த திசைகள்ல இருந்து வரன் அமைய வாய்ப்புகள் உண்டு. நீங்க அதை தேர்ந்தெடுக்கிறதும் தேர்ந்தெடுக்காம போறது அது உங்க கையில இருக்கு. காரணம் 7ஆம் இடத்துல சனியும் ராகு இருந்துச்சுன்னா இப்ப தோற்ற பொழிவை விட கொஞ்சம் கம்மியாதான் உங்களுடைய வாழ்க்கை துணை வரும். பிறப்பு ஜாதகத்துல நடக்கிற திசா புத்தி அந்தாரத்தை வைத்து நல்ல யோக கிரகம் திசை நடத்திட்டு இருந்துச்சுன்னா தாராளமா உங்களுடைய ஆசைகளை எதிர்பார்ப்புகள் பிரகாரம் முடிவு பண்ணலாம். ஒருவேளை ஒரு நாக தோஷம், மாங்கல்ய தோஷம், ஒரு கெட்ட மோசமான ஊழ்வினை தோஷம், இல்லை தாம்பத்திய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை, இல்லை காதல் திருமணம் தான் பண்ணி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது ஜாதி மாறி மதம் மாறி மொழி மாறி பண்ணாதான் வாழ்க்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி இருக்கிறது. இப்படி ஏதாவது குடும்ப வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த நேர பிரகாரம் இந்த வாரம் வந்துக்கிற கிரக நிலைகள் பிரகாரம் வடகிழக்கு திசையில குடும்ப பின்னணி பாதிக்கப்பட்ட
உங்களுடைய கலர் உங்கள் கலரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இப்படி ஏதாவது ஒரு ஜோடி பொருத்தத்தில் ஒரு 4% குறையிற மாதிரி உள்ள வரன் அமைய வாய்ப்பு. உங்களுடைய தனிப்பட்ட சுய விருப்பத்தின் பேரில் முடிவெடுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கன்னி ராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சூரியன் ராசிக்கு 8ல் போய் உச்சமாகி செவ்வாய் நீச்சம் இருந்துச்சுன்னா, நண்பர்கள் தெரிஞ்சவங்க வேண்டிப்பட்டவங்க அதை இதையும் சொல்லி எதையோ சொல்லி உங்களை குழப்பி அதை தடை பண்ணுவாங்க. கூட சேர்ந்து வேகமாக வாகனத்தில் போகிறது, வண்டியில் போகிறது, அல்லது வம்பு வழக்குக்காக போய் கலந்துக்கிறது, அல்லது பஞ்சாயத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானமும் பொறுமையும் இந்த வாரம் நிச்சயம் அவசியம். இந்த வாரம் மட்டும் இல்லை, சித்திரை மாதம் 30 நாள் முடிகிற வரைக்குமே தேவைப்படும். சரியா? அதே மாதிரி ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட பொருளோ நபரோ நட்போ விலகி போவோம், விட்டுடுங்க, பின் தொடராதீங்க. விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசைகளை நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. கூடவே கோயில் கோலம் பரிகாரம் வேண்டுதல் நிறைவேறுதல் இதெல்லாமே நடக்கும். தாய்மை உண்டான முழுவாம இருக்கிற சகோதரிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இந்த சித்திரை மாசம் ராசிக்கு 8ல் சூரியன் உச்சத்திலிருந்து 8க்கு உண்டான செவ்வாய் நீச்சத்துல போறதுனால தயவு செய்து மருத்துவர் ஆலோசனையோடு முன்னெச்சரிக்கையோடு மருந்து மாத்திரை எடுத்துக்க. நேரம் சொத்து சம்பந்தமா விற்கிறீங்களா, வித்துருங்க. புதுசா வாங்குறது கஷ்டம், ஆனா சிக்கல் தரும், வம்பு தரும், பிரச்சனையா இருக்கிற சொத்தை விற்க முடிவெடுத்தால் சித்திரை மாதம் 30 நாள் முடியறதுக்குள்ள வித்து. ஏதாவது ஒரு பொருள் விரயமாகும், நஷ்டமாகும். இது விதி, மாற்ற முடியாது. அப்போ ஏதாவது வண்டி வாகனம் நகை நட்டு, ஏன்னா சூரியனா தங்க, சரியா? இப்படி ஏதாவது விற்கிறதா இருந்தாலும் சரி, அடமானம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது பழைய வீடு அதெல்லாம் இடித்து நவுத்திட்டு புதுசாக கட்டுறதுக்கு ஆரம்பித்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பிரச்சனை தந்துட்டு இருக்கிற பொருளை விரயம் பண்ணுறதுக்கு விரும்பினால் இந்த வாரத்தில் செய்யலாம். உங்களுக்கும் அதனால பலன் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும், தோஷமும். ராசி உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23, 24, 25ஆம் தேதிகளில், அதாவது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 5 நாட்களும் நல்ல நாட்களாகவே வந்துள்ளது. நீங்கள் எடுக்கும் காரியங்களில் முயற்சிகளில் வெற்றிகளை தரும். கன்னி ராசியில அஸ்தனத்துல பிறந்த சகோதர சகோதரி 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 23ஆம் தேதி புதன்கிழமை, 24, 25ஆம் தேதியான வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பான நாட்களாக வெற்றிகளை தரும் நாட்களாக வந்துள்ளது. நீங்கள் ஆசைப்படும் எதிர்பார்க்கும் எந்த விஷயமா வேணாலும் இருக்கட்டுமே, அந்த விஷயங்களை இந்த தேதிகளை இந்த கிழமைகளை செஞ்சீங்க அப்படின்னா முழுமையான வெற்றிகளை தரும். சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற 23ஆம் தேதி புதன்கிழமை, 24ஆம் தேதி வியாழக்கிழமை, 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 26ஆம் தேதி சனிக்கிழமை நல்ல நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள்லாம் வெற்றிகளை தரும் நாட்களாக வந்துள்ளது. இந்த நாட்களில் மிக முக்கியமான நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள்லாம் செய்யுங்க, முழுமையான வெற்றிகளை தரும். சிறப்பான வாரமாக வந்துள்ளது. நண்பர்களுடன் வெளி இடங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும், அதே வெளியில் சுற்றுவது, நடந்தே கூட வேகமாக செல்வது, நடுரோட்டில் செல்வது, அல்லது வம்பு வழக்கில் கலந்து கொள்வது, பஞ்சாயத்தில் கலந்து கொள்வது, ஜாமீன் தருவது, அந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய உடம்பையும் மனசையும் கவனமாக இருக்க போதும். திருமண விஷயத்துல மற்றவர்கள் சொல்ற ஆலோசனையை விட உங்கள் புத்தி, உங்கள் மனசு சொல்லும் முடிவை எடுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.